ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான சங்கடங்கள், துன்பங்கள், துயரங்கள் இது அத்தனையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முழு முதற் கடவுளான விநாயக பெருமான். விநாயக பெருமானுக்கே உரிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி. சங்கடம் அப்படின்னாலே துன்பங்கள், ஹர அப்படின்னா நீக்குபவர் அப்படின்னு அர்த்தங்க. தொடர்ந்து ஒருத்தர் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு எந்த ஒரு தடைகள், தடங்கல்கள், பண முடைகள், எதிரி தொல்லை, இந்த மாதிரி எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது முற்றிலுமாக சரியாகும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு விதமான தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப தேவையான நியாயமான ஆசையாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு நீங்கள் செய்கிற பட்சத்தில் அந்த வேண்டுதல் என்னவோ அது நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுக்கு நடந்தே தீருங்க. கணபதியே உங்களுக்கு வசியமாவார் அப்படின்றது தான் ஐதீகம். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மெனக்கெடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் படத்துக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். என்ன விஷயம்? சங்கடகர சதுர்த்தி அப்படின்றதுனால ஃபோட்டோவை நல்லா தொடச்சி நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ஒரே ஒரு தீபம் ஏற்றி விநாயகருக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு மனசார வழிபடுங்க. அதோடு கூட நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணுங்கள். ஒரே ஒரு துளி சந்தனம் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு துளி அருகம்புல் பொடி எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு துளி பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இதை மூணையும் பன்னீர் இல்லைன்னா தண்ணீரில் கரைச்சிக்கோங்க. இந்த திலகத்தை விநாயக பெருமானினுடைய தும்பிக்கையில் நீங்கள் தடவி விடுங்க. விநாயகருடைய தும்பிக்கை அப்படின்றது வெற்றியை குடிக்கக்கூடியதுங்க. நீங்கள் விநாயகர் பெருமானுடைய தும்பிக்கையில் இந்த மாதிரி வெற்றி திலகத்தை வச்சு வேண்டுதல் வைக்கும் பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும். இதை கண்டிப்பாக இந்த நாளில் செஞ்சிடுங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.